கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது தாவேகா தோழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான செய்தியும் ஒரு இனிப்பான செய்தியும் கூட. இந்த காணொலியை ஆரம்பம் முதல் கடைசி வரையும் பாருங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல்களுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும். குறிப்பாக நம்மளுடைய சேனலை பலர் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்து கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பதன் மூலம் அது எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக இந்த யூடியூப் சேனல் பயணிப்பதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பீங்க. அது மிகப்பெரிய சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் செய்யும்போது நீங்கள் ஆல் பட்டனை கிளிக் செய்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய காணொலிகள் நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். குறிப்பாக நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்புகளும் ஆரம்பிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் அந்த சேனலுடைய லிங்க்கை நாங்கள் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க அதில் இணைஞ்சிக்கலாம். உங்களுடைய நம்பரை எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் இணைத்து விடுவோம். தொடர்ந்து இணைந்து பயணிக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது தாவேகாவுடைய சிறப்பான செய்தி என்ன என்றால் பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் விஜய் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். பனையூரில் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு. இந்த செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தியாக தான் இருக்கும். குறிப்பாக இதில் விஜய் அவர்கள் அந்த டிவிகே உடைய அந்த செயலியை நாளைய தினம் வெளியிடுகிறார். அதாவது மை டிவிகே என்ற அந்த செயலியை நாளைய தினம் அவருடைய அந்த பொற்காரங்களால் அது லான்ச் பண்ணுறாரு. அதன் பிறகு ஏற்கனவே இப்போ டிவிகேவுடைய அந்த உறுப்பினர் சேர்க்கை 1 கோடிக்கு மேலேயாக இப்போ தாண்டி சென்று விட்டது. 2 கோடி நெருங்கக்கூடிய ஒரு நிலை இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்துவிடும் என்று தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இதில் விஜய் அவர்கள் நாளைய தினம் அந்த டிவிகே அந்த செயலியை வெளியிடுவது மூலமாக இந்த உறுப்பினர் சேர்க்கை அதிகமாகுவதற்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்கலாம். இதனை தொடர்ந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய சிறப்பான செய்தியும் இனிப்பான செய்தியும் என்ன என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, தாவேகா உடைய அந்த மதுரை மாநாடு நடக்க இருக்குது. அந்த செய்தி அனைவருக்கும் தெரிந்ததாக தான் இருக்கும். ஆனால் தாவேகாவுடைய அந்த மாநாடு முடிந்த பிறகு சரியாக செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலாக விஜய் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுக்க துவங்க இருக்கிறார். குறிப்பாக விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக சென்று அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த குறைகள் என்ன, நிறைகள் என்ன என்று நேரடியாக மக்களை சந்தித்து பேசப் போகிறார், கேட்கப் போகிறார், தெரிந்து கொள்ளப் போகிறார். மக்களுடைய புகார்களை மனுக்களாக வாங்கி அதை பரிசீலனை செய்து 2026 தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த புகார்களுக்கு உடனடியாக முதல் தீர்வாக எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்க இருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் அமையப் போகிறது. அது வரைக்கும் தாவேகாவுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை விட அந்த பேச்சுக்கு இப்பொழுது யாருமே பரிசீலனைக்கு எடுக்கவில்லை என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தாவேகாவுடைய தலைமையுடைய மிகப்பெரிய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை நோக்கி தான் இருக்குது. மக்களிடம் சென்று மக்களுக்கான அந்த உரிமைகள் என்ன, மக்களுக்கான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன என்பதெல்லாம் தான் அவர்களுக்கு இவங்க தெளிவாக எடுத்து சொல்ல போவதாக தாவேகா தோழர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் சுற்றுப்பயணம் தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான சுற்றுப்பயணமாக அமையிருக்கு. ஏற்கனவே நம்ம பல செய்திகளில் பார்த்தோம்னா நம்மளே செய்திகளை வெளியிட்டிருந்தோம். விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டுக்கு பல தலைவர்கள் வர இருக்காங்க, பல தலைவர்கள் இணைய இருக்காங்க. இதெல்லாம் பல பேச்சுவார்த்தைகள் பல மூலமாக சென்று கொண்டு இருந்தாலும், குறிப்பாக இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, இந்த மதுரை மாநாடு முடியும் வரைக்கும், தளபதி அவர்களுடைய சுற்றுப்பயணமும் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கூட்டணியுடைய பேச்சுகளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு அனுமதியும் இல்லை என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பயணம் எதற்காக என்று நீங்கள் கவனிக்கும்போது, தாவேகாவுடைய ஸ்ட்ரென்த் என்ன, தாவேகாவுடைய மக்கள் சக்தி என்ன என்பதை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாகவும் அடுத்த அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தும் விதமாகவும் இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அமையப் போகிறது. அதன் பிறகு தான் விஜய் அவர்களுடைய அந்த தலைமையிலான அந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்ட போகிறது.
ஆனால் அதற்கு முன்பாகவே பல வேலைகள் வந்து ஆரம்பித்து விட்டாங்க. கூட்டணியோட ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக போகிறது, எந்த முக்கிய கட்சியெல்லாம் வந்து இணையப் போகிறது, ஏற்கனவே எதிர்பார்த்த பல கட்சிகள் வந்து நேரடியாக தாவேக்கால வந்து இணையப் போகிறது என்பது தான் இங்கே நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் தாவேக்காவை நோக்கி இப்பொழுது வரக்கூடிய எந்த கட்சிகளும் எந்த கட்சி தலைவரையும் வந்து விஜய் அவர்கள் வேண்டாம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அதை குறித்து பேசலாம் என்ற ஒரு நிலைப்பாடை வந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக வரக்கூடியவங்களுக்கும் ஒரு பெரிய மரியாதை கொடுக்கும் விதமாகவும், வரக்கூடிய பல கட்சிகளுக்கும் அவர்களுக்கு தேவையான அந்த ஆட்சி அதிகார பங்குகளை குறித்த பேச்சுவார்த்தைகளை வெளியிடும் விதமாகவும் தான் இப்பொழுது விஜய் அவர்களுடைய அந்த நிபந்தனைகள் வந்து இருக்கக்கூடியதை கவனிக்கலாம். இந்த சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு தாவேக்காவுடைய அந்த சக்தியை வெளிப்பட்ட பிறகு அவர் வந்து நிச்சயமாக இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை குறித்து வெளிப்படையாக ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய பரபரப்புகளுடன் பத்திரிகையாளர் சந்திப்பையே வந்து விஜய் அவர்கள் நடத்த இருக்கிறார். தவிக தலைவர் அவர்கள் நேரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்த இருக்கிறார். பல பத்திரிகையாளர் சந்திப்புகள் தொடர்ந்து நடக்கப் போகிறது. அனைத்திலும் வந்து தவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பங்கேற்க போகிறார். கூட்டணி தலைவர்களை குறித்தும் பேச போகிறார். ஒவ்வொரு கட்சிகள் யாரெல்லாம் வரப்போகிறாரோ அவங்களுக்கு வந்து வரவேற்று அவங்களுக்கு குறித்தும் பேச போகிறார். ஒவ்வொரு நாளும் பரபரப்பாகவே இருக்க போகிறது. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இனிப்பான செய்தியாக வந்து தாவேகா தரப்பில் எடுத்துக்கலாம். குறிப்பாக நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு நோ, இபிஎஸ்க்கு நோ, ஓபிஎஸ்க்கு வெல்கம் என்ற வகையில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு வந்து எப்படி இருக்க போகிறது என்பது தான் இப்போது கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி துவங்க போகிறார் என்ற தகவல்கள் இருக்கிறது. தனி கட்சி அவர் துவங்கி அந்த மாநாடை முடித்த பிறகு தான் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக சந்திக்க இருக்கிறார். ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் மறைமுக பேச்சுவார்த்தைகளும் ஒரு புறத்தில் சென்று கொண்டிருந்தாலும், நான் முன்பு சொன்னது போல எந்த முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களையும் விஜய் அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கவில்லை. அனைவர்களிடமும் வருபவர்களை ரத்தன கம்பளங்கள் வந்து விரித்து அவர்களை வந்து வரவேற்று அவர்களை வந்து கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காகவும் தயாராக இருக்கிறார். அவர்கள் கட்சியை துவங்கி கூட்டணி அமைத்து வந்தாலும் அந்த குறித்து பரிசீலனை செய்வதற்கும் விஜய் அவர்கள் தயாராக இருக்கிறார் என்பதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, பாஜகவை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு நிலை தான் தொடர்ந்து இருக்கிறது. அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து பயணித்த டிடிவி தினகரன் அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணியில் இணைந்து பயணித்தார்கள். டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் போன்ற கட்சிகள் வந்து 18% வாக்குகளை வந்து அந்த பாஜகவிற்கு வந்து பெற்று தந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு இப்பொழுது அந்த என்டிஏ கூட்டணியில் சரியான ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்ற தகவல்கள் வெளியான நிலையில தான் அவர்கள் வந்து அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி தற்பொழுது அவர்களும் வந்து தாவேகாவை நோக்கி தான் வர காத்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே செப்டம்பர் விஜய் அவர்களுடைய அந்த செப்டம்பர் 15க்கு மேலாக விஜய் அவர்களுடைய அந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணம் அதை துவங்கி அந்த சுற்றுப்பயணம் வந்து முடிந்த பிறகு இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் துவங்கும். அப்பொழுது தான் ஒவ்வொரு கட்சிகளுடைய அந்த கூட்டணியுடைய அந்த யாரெல்லாம் வந்து இணையப் போகிறார்கள் என்ற தீர்க்கமான முடிவுகள் அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து இதில் வந்து கூட்டணியில் சேருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கும் வந்து ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு முடிவை தான் வந்து எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு தற்பொழுது வந்து அதிமுகவிலும் இடம் இல்லை என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. தனித்து களம் காண்பது அவ்வளவு சுலபமான காரியமும் கிடையாது. நேரடியாக போய் திமுகவிலையும் சேர முடியாது. ஸோ அவங்களுடைய அடுத்த கட்ட ஆப்ஷன் தாவேகாவை நோக்கி தான் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் வருவதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நம்ம இந்த நிலையை கவனிக்கும் போது நிச்சயமாக தாவேகாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு பலத்தோட 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நேரிடும். மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியோடு விஜய் அவர்கள் அந்த ஆட்சி கட்டலில் அமர்வார் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அவர்களுடைய சுற்றுப்பயணம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறது என்று பார்க்கலாம். இதை தாண்டி வந்து இப்பொழுது
இந்த ஆணவ படுகொலைகள் வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல ஆணவ படுகொலைகள் வந்து நடந்திருந்தாலும் அதற்கு உரிய தீர்வுகள் என்ன என்று இதுவரை தமிழக அரசு வந்து இதுவரை செயல்படுத்தாதது ஒரு வெட்கத்துக்குரியதாகத்தான் இப்பொழுது விமர்சனமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் வந்து தொடர்ந்து ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக குரல் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறாரே தவிர இதற்கு உரிய தீர்வுகள் என்ன என்பது இதுவரை வந்து வெளிப்படுத்தவில்லை. குறிப்பாக திமுகவை எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டங்களும் திருமாவளவன் சார்பில் நடத்தப்படவில்லை என்பது தான் வந்து ஒரு கவலைக்குரியதாக இருக்குது. அதே நேரத்தில் இப்பொழுது இந்த ஆணவ படுகொலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த கவின்குமார் அவருக்கு ஆதரவாக பாராளுமன்ற அந்த கூட்டத்தொடருக்கு முடித்து இங்கே தமிழகத்திற்கு திருமாவளவன் அவர்கள் வந்த பிறகு இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் வந்து துவங்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தலித் சமுதாய மக்களின் பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் அடையாளமாகவும் திகழக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்க போகிறது என்பதையும் நாம் காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து தாவேகா தரப்பிலிருந்து இந்த ஆணவ படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பும் வந்து தாவேகா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரியது தான். மாற்றம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆணவ படுகொலைகளுக்கு தீர்வு காண்பார்களா என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.